அத்தை, என்னாச்சு? தெரியல ராம், வந்த உடனே தலை சுத்துது ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தா பொத்துன்னு விழுந்துட்டாப்பா. அத்தை, ஒன்றும் இல்லை, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு வாங்க. மாமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்றும் இல்லை சோஃபி, நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி மாமா, நான் வெயிட் பண்ணுறேன். அத்தை, கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். மாமா கிட்டலாம் எதுவும் சொல்லாதீங்க, நம்மளே பார்த்துக்கலாம். ராம், இவ்வளோ ஜோரம் அடிக்குதேப்பா, என்ன பண்ணுறது? என் பிள்ளைக்கு என்ன செய்தோ தெரியலையே கடவுளே. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அனு சரியாயிடுவா, வாங்க. டேட், என்னடா, லீவ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியா? ஆமாம், இனிமேல் அடிக்கடி போவேன்னு நினைக்கிறேன். ஆதி, இது அந்த செயின் தானே? பரவாயில்லையே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேய், அது எப்படி மறுப்பேன்? இந்த பெண்டன்ட்ல உன்னோட இசிஜி ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணேன், எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் இந்த பெண்டன்ட் நான் உனக்கு தரலையே, உன்னோட ஸ்பெஷல் உனக்கு தானே கொடுக்க சொன்னேன். பரவாயில்லையே, உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் இதையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. டேய், நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் உன் அப்பாண்டா. அப்பா, காலேஜில் எல்லாம் நீங்கள் என் அண்ணன் நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ பெரிய பையன் இருக்கான்ட்டு. ஆமாம், நான் இந்த செயின் கொடுத்தப்பவே நான் போட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னாச்சு? அதுவா, மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன், அதான். லேட்டர் ஐ டெல் யூப்பா, அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்காதீங்க. ஓ, அப்படியா? ஓகேடா, நான் உன் அப்பா தான். இன்னைக்கு நீ என்ன பண்ணுறியோ அதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் உங்கள் அம்மா சொன்னது கரெக்டு தான். அவன் என்ன மாதிரி இருக்கான்னு நான் சொல்லுவேன், உங்கள் அம்மா அவன் உங்களை விட மோசமானவன் சொல்லுவான். கரெக்டாக தான் இருக்குது. ஆமாப்பா, அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. டே ஆதி, ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், வரியா எங்கே போகலாம்? ஓகேப்பா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இவன் ஆளே சரியில்லையே, யூஸ்வலாக இப்படி இருக்க மாட்டானே. சரி, ஓகே, வயசு பையன், ரொம்பவும் கண்டுக்கூடாது. ஓ மை காட், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அணுவை என்னைக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு தெரியல. என்னோட அணு எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? எவ்வளோ க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணுற நீ. இரு, இன்னைக்கு ஃபோன் பண்ணி இருக்கு உனக்கு. என்ன தான் பண்ணுவாலும் ஃபோனை மட்டும் எடுக்க மாட்டா. சரி, நம்ம இருக்கிற டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவோம். என்னப்பா, எமர்ஜென்சியா? ஆமாம் டாக்டர், மயங்கி விழுந்துட்டா. ஃபீவர் ஏதாவது இருக்காப்பா? ஆமாம் டாக்டர், ஃபீவர் இருக்கு. பேஷண்ட் இப்படி ரொம்ப நேரம் தூக்கி இருக்க கூடாதுப்பா, பெட்ல கொண்டு போய் வைங்க, நான் உடனே வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். என்னம்மா, இவ்வளோ ஜூரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? டாக்டர், காலையில் எக்ஸாம் போகும்போது நல்லா தான் போனா, வீட்டுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி முடியாமல் வந்தா. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப நார்மல். ஆனால் பேஷண்ட்க்கு ரொம்ப முடியல, அதனால அட்மிட் பண்ணிடுங்க. சிஸ்டர், இந்த பேஷண்ட்க்கு ஐவி போடுங்க சீக்கிரம். அப்படியே டெம்பரேச்சரும் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே டாக்டர், உடனே செக் பண்றேன். ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, உடனே மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார், நீங்க கீழே போய் பேஷண்ட் நேம்ல அட்மிஷன் போட்டுட்டு வந்துருங்க. சிஸ்டர், அட்மிட் பண்ணி ஆகணுமா? ஆமா சார், இமிடியேட்டா அட்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா பேஷண்டோட ஃபீவர் வந்து 105 டிகிரி இருக்கு. ஓகே மேடம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் உடனே வந்துடுறேன். அத்தை, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன ராம், அட்மிட் பண்ண சொல்றாங்க? இவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிடுவா, கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன். மேம், இந்த ட்ரிப்ஸ் பாட்டில் முடிஞ்ச உடனே என்ன வந்து கூப்பிடுங்க. பேஷண்ட் நடுவில் இருந்தாலும் வந்து கூப்பிடுங்க. சரிம்மா. கவலைப்படாதீங்க, எல்லா எக்ஸாம் டைம்ல வர ஜுரம் தான். என் புள்ள சீக்கிரம் சரியானா போதுமா? ஓகே மேடம், எதனால உடனே வந்து கூப்பிடுங்க, நான் வந்து செக் பண்றேன். சரிம்மா. அம்மா, அம்மா. என்னம்மா, என்ன செய்யுது? ஏஞ்சிரு, அம்மா பாரு. ஆதி, ஐயோ அனு, உளறிடாத. என்னம்மா, அடிபட்டுருச்சா? அனு, ஏஞ்சிருடி, அம்மா இருக்காங்க பாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும். சோஃபி, ஒன்றும் இல்லை அனு, உனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். நீ ரெஸ்ட் அனு, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். சோஃபி, நீ கூட இருந்து பார்த்துக்கோம்மா, நான் வெளியே போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அம்மா, அம்மா, ஏண்டாம்மா, அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதனா செய்யுதுன்னா. உடம்பெல்லாம் வலிக்குதும்மா. டாக்டர் மருந்து கொடுத்துருக்காருமா, சீக்கிரமா சரியாயிடும். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், நீ சோஃபி கூட இரு. அடி அனு, லூஸ் அடி, நீ ஏஞ்ச உடனே ஆதின்ற அப்படி அடி சொன்ன. ஆமா அனு, நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அச்சோ இல்லடி, அவன் ஊருக்கு போயிட்டான்,
அவனை வரும்போது பார்த்துட்டு வந்தேன், அதனால உளறி இருப்பேன் போல. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துடி, அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. சோஃபி இப்போ டைம் என்னடி? 8 மணி இருக்கும் அனு. சோஃபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி. அவன் என் நம்பருக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி மட்டும் சுச்சுவேஷனை சொல்லுடி, நானே சரியாகி வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறேன். அனு அவன் நம்பர் என்கிட்ட இல்லையடி. நான் சொல்கிறேன், நீ கால் பண்ணி பேசு. அம்மாவுக்கு தெரிஞ்சிட வேணாண்டி, தனியாக போய் பேசு. சரியா அனு, நீ ரெஸ்ட் எடு. சாரி ஆதி, உன்னை கஷ்டப்படுத்துறதே எனக்கு வேலையாக போச்சு. ஹலோ, ஆதி தானே பேசுகிறீங்க? ம், ஆதி தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? ஆதி, நான் சோஃபி பேசுகிறேன், அனு ஃப்ரெண்டு. ஆ சோஃபி, என்னாச்சு? ஏன் அனு ஃபோனை எடுக்க மாட்டா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஃபோன் எடுக்க முடியல. உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருந்தா. சரி, அப்போ கூட ஒரு மெசேஜ் பண்ணா என்ன அவளுக்கு? நான் ஈவினிங் 4:30லேருந்து அவளுக்கு கால் ட்ரை பண்ணுறேன். அது இல்லை, எங்கள் சுச்சுவேஷனே வேறு. அவள் ஸ்கூல் முடிச்சு வரும்போதே மயங்கிட்டா. என்ன சோஃபி சொல்கிற? அப்படி என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு ஃபீவர் 105 டிகிரி இருக்குது. இப்போ அட்மிஷனில் தான் வச்சுருக்கோம். ஓ கார். சரி, நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லுங்கள், நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பெரிய பிரச்சனையாயிடும். என்னங்க சொல்கிறீங்க? அவளுக்கு இவ்வளோ முடியாமல் இருக்குது, நான் எப்படி இங்கே இருப்பேன்? இல்லை அதுக்கு இல்லை, அவளோட ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சவர் வேறு, அதனால் உங்களை பார்த்தா கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனை வந்துடும். சத்தியமாக முடியல. நான் பக்கத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ இங்கே இருக்கேன். இல்லை ஒன்றும் வரி பண்ணாதீங்க, 1 or 2 டேஸில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். சோஃபி, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க? அப்படி இங்கே ஓகே இல்லைனா என்னோட ஹாஸ்பிட்டல் வேணா போகிறீங்களா? ஆதி, நீங்கள் ஒரு டாக்டர் தானே, ஃபீவர் வரதுலாம் காமன் தானே, ஏன் பதறீங்க? இல்லைங்க, நான் வரும்போதே அவளை விட்டுட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டுக்கு வந்து அவளுக்கு கால் ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ நேரம் எடுக்கல. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? என்னால் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, பேச கூட செய்கிறா, சாப்பிட்றா, எல்லாம் ஓகே. ஆனால் கொஞ்சம் டெம்பரேச்சர் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி சோஃபி, அவளை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வைங்க, நிறைய லிக்விட் ஐட்டம் கொடுங்க. சோஃபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு அவள்கிட்ட பேசணும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் அனுக்கிட்ட கொடுக்க முடிஞ்சா உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ம். ஓ காட், ஏன் இந்த சோதனை? பாவம், இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல. என்ன அவளை ஹாப்பியாக அனுப்பிட்டு இப்போ உடம்பு சரியில்லை, நான் அழ வைக்கிறேன். ஹலோ ஆதி. என்னடியா ஆச்சு? நான் வேணா வரட்டுமா? ஒரு 2 hours தான் ஆகும், நான் அப்படியே வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான் ஆதி. வந்தேன்னா அறிஞ்சிருவேன். 105 டிகிரி உனக்கு ஓகேவா? ஆதி, நான் என்ன தனியாவா இருக்கேன்? என் ஃபேமிலி எல்லாம் கூட தானே இருக்காங்க, நீ சும்மா இரு. உன் கூட எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்காதா நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு? எனக்கு இதெல்லாம் புரியுதா ஆதி, பட் நீ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். புரிஞ்சுக்கூடா. ம், ஓகே. சரி, நீ பார்த்துக்கோ. நான் இப்போ ஓகே தான். சரி, எதனால் ஃபீவர் வந்துச்சு? முன்னாடி கோல்டு எதனா இருந்துச்சா? அது சொன்னால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், ஆனால் அது உண்மை. நான் உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு ஃபீவர் வர மாதிரி. அப்போது பயந்துட்டியானு? ஆமாம் ஆதி, லிட்ரலி ஒரு சிலது உங்ககிட்ட நான் பேசியே இருக்கக்கூடாது, ஆனால் நான் அதை பற்றி பேசிட்டேன், அதான் பயந்துட்டேன் போல. இங்கே பாரு, நமக்குள்ளே என்ன லிமிட்டேஷன்? நீ என்கிட்ட என்ன பேசினா என்ன, அதை குறிச்செல்லாம் யோசிக்காத. தெரியல ஆதி, இந்த 5 நாள் நீ கூடயே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நீங்கள் இல்லையா, அதுவே ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்குது. என்னானு இப்படிலாம் சொல்கிற? கஷ்டமாக இருக்குது. நான் நார்மல் டிகிரி படிச்சிருந்தா கூட வீக்லி ஒன்ஸ் வந்து உன்னை பார்த்துட்டு போவேன். இப்போது எனக்கு புரியல, இருக்க இந்த விஷயம் காம்ப்ளிகேஷனாக மாறிட்டுருக்கு. சரி ஆதி, நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், நீ உடம்ப பார்த்துக்கோ. அனு, பார்த்துடி, நீ என் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க டாக்டர், போய் தூங்குற வேலையை பாருங்கள், உடம்ப பார்த்துக்கோங்க. சரிங்க மேடம், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ப்ளீஸ், எனக்காக. சரி நான் வைக்கிறேன். சரி, போ. கொட்டி தீக்கணும், அன்ப காட்டணும். அப்பா தேங்க்யூ சோஃபி, அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் மூச்சே வருது. அதை விடுடி, இன்னைக்கு ஃபோன் காலில் சொன்னியே பேசக்கூடாதுலாம் பேசிட்டேன்னு, அது என்ன? ஆமாடி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதான் என்ன? அதுவா, நான் இன்னைக்கு அவன்கிட்ட சொன்னேன், நீ போயிட்டு டாக்டராவா, நான் உங்ககிட்ட பெர்மனன்ட் பேஷண்ட்டாக வந்து அட்மிட் ஆகிறேன்னு. அடி பாவி, அப்போ நீ அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்லை அப்படிலாம் சொல்லாத, நான் ஜஸ்ட் சும்மா இப்படி தான் சொன்னேன். லூசு, இது சின்ன குழந்தைகிட்ட சொன்னாலே புரிஞ்சுக்கொண்டி.
அதுக்கு தான் அவன் அப்படி ரியாக்ட் பண்ணானா? ஐயோ, அப்ப நானே அவன்கிட்ட உளறிட்டேன் போலடி. ஆமா ஆமா, நல்லா வருவ நீ. ஆனா சொன்ன, அவனே சொன்னான்னு நான் சொல்ல மாட்டேன்னு. இல்ல சோஃபி, நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் மாதிரிலாம் பண்ணல. இது ஜஸ்ட் கேஷுவலா சொன்னேன், அவ்வளோதான். ஓ, அதுக்கு தான் அவன் ஃபோன் கால் அப்படி பதறான் போல. இன்னிலேருந்து நீ அஃபிஷியலி கமிட்டடி, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இனிமே ஆதி என்னை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவானா? இதுக்கப்புறம் ரூல் பண்ணுவானான்னு தெரியல, ஆனால் ஆல்ரெடி அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். சோஃபி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. ஏன் அனு அப்படி சொல்ற? இல்லடி, அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதான். அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக யோசிக்காதடி, இப்போதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இல்லை சோஃபி, அவன்கிட்ட தெரியாதனமாக சொல்லிட்டேன். இப்போ அதை அவன் மைண்ட்லேயே வச்சிருப்பான்ல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. அனு, ஏன் இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? சோஃபி, அவன் வேற, நம்ம வேறடி. அவன் எங்கேயோ இருக்கான், நம்ம பாரு. அதெல்லாம் அவன் பார்த்துப்பாண்டி, உனக்கு என்ன, அமைதியா இரு. அவ்வளோ போல்டாக மெச்சூர்டாக இருக்க பையன் எப்படி உன்னை விட்டு போவான்? அவன் விட்டுட்டு போயிடுவானோன்னு பயப்படலடி. சொல்ல போனால் நானே போனாலும் அவன் போக மாட்டான். என் பயமே என்னால் அவன் கஷ்டப்பட போகிறது தான். அனு, என்ன அழற? அமைதியா இரு, அழாதடி. ஆமாம் சோஃபி, இனிமே அவன்கிட்ட பேச போகிறதில்ல. அனு, ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, உடம்பு சரியாகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் அவனுக்கு கரெக்டானோ கிடையாது. அது அவனோட டிசிஷன் டி. அவனே நீ தான் வேணும்னு நினைக்கும் போது நீயே எப்படி யோசிக்கிற? லூஸு, உனக்கு அவனை விட நல்ல பையன் கிடைப்பானாடி? நான் அப்படி திங்க் பண்ணக்கூடாதுடி, அது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். அவனும் பாவம், நீயே பாரு. யூஸ்வலி டாக்டர், இன்னொரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அவனோட லைஃப்லேயும் அதுதான். அவங்க வேற ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணுறாங்க. அப்போ அவன் இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணால் தான் நல்லா இருப்பான். என்ன மாதிரி ஃபார்மரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கஷ்டப்படணும் மாட்டி. அதுவும் இல்லாமல் அவன் ஃபேமிலியை அவன் அக்செப்ட் பண்ண வைக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அவன் எனக்காக வந்தாலுமே நம்ம அப்பாவை ஒத்துக்க வைக்கணும். அதுதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம். ஒரு உண்மை சொல்லட்டா, அவன் வெல் ப்ரிப்பேர்டாக உங்களோட ஃப்யூச்சர் குறித்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ தான் தேவையில்லாமல் பயப்படுற. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோஃபி. இனிமேல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்க போகிறேன்டி. ஃபோன் கால்லாம் கூட அவாய்ட் பண்ண போகிறேன். அனு, அவன் என்ன நார்மல் பையனா? ஃபோன் கால் அவாய்ட் பண்ண அமைதியாக போகிறதுக்கு வீட்டு வாசல்லே வந்து நிற்பான். அவன் பேசுகிறது பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ ஏன் அன்றைக்கி தண்ணியில் விழுந்தே அந்த ஒரு இன்சிடெண்ட்டே போதும் அவனை பற்றி தெரிஞ்சுக்க. அன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அத்தனை பேர் இருக்காங்க. மாமா, பெரியப்பா எல்லாருமே இருக்காங்க. யார் பார்த்தா எனக்கு என்னன்ட்டு உன்னை அப்படி தூக்கிட்டு வரான். எனக்கு ஒன்றுமே புரியல சோஃபி. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இங்கே பாரு அனு, லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. நீ அதை ஆல்ரெடி கன்ஃபஸ் பண்ணிட்ட. இனிமேல் நீயே இல்லைன்னு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஆமாண்டி, நான் அக்ரி பண்ணுறேன். இங்கே பாரு, அவனை மாதிரி நல்ல பையனும் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அவன் உனக்காக அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணுறான். தெரியும் சோஃபி. சோஃபி, ராமாமா. என்ன சோஃபி, ஆதியை பற்றி எல்லாமே தெரியும் போல உனக்கு? அவன் பழகின வரைக்கும் தெரியும். அவன் நல்ல பையன். மாமா, அது வந்து தெரியும் அனு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. மாமா, ஆதி ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாமல் நம்ம அனுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ ஆதி தான் நல்ல பையன், நாங்களும் நல்ல பசங்க இல்லை. நாங்களாம் நம்பி வர பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். நான் உங்களே சொல்லலை, நான் ஆதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓ, இவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கா. உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் தானே தெரியும் நீங்கள் எப்படின்னு. என்னை நம்பி ஒருத்தி வரானா அவளுக்காக உயிரையும் கொடுப்பேன். தேடியவன் கைகளில் தேவதையாய் விழுந்தாளா?